வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம ஸ்க்ரீனில் பார்த்துக்க மாதிரியான வீடியோ வந்து எப்படி மேக் பண்ணுறதை பற்றி பார்க்க போகிறோம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ தான் நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னா சேனலை ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே வீடியோக்கும் ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். Kill them with your success. Life is very short, Namba. Bury them with your smile. Always be happy. உங்கள் மொபைலில் கைன்மாஸ்டர் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிவிட்டு கிரியேட் நியூன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இதில் 9:16 ரேஷியோ செலக்ட் பண்ணிட்டு கிரியேட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. லெஃப்ட் சைடு கீழே ஐகான் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கீழே எடிட்டிங் இருக்கும், எடிட்டிங்கில் ஃபில் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. மேலே ஃபோட்டோ டியூரேஷன் இருக்கும், அதை வந்து ஒரு 5 செகண்டில் கொடுத்துட்டு இப்போது பேக்கில் வந்துடுங்க. இப்போ நீங்கள் எந்தெந்த ஃபோட்டோஸில் எடிட் பண்ணலான்னு இருக்கீங்களோ அந்த ஃபோட்டோஸ் எல்லாமே இப்போ 1 by 1 அப்படியே செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபோட்டோஸ் எல்லாமே செலக்ட் பண்ண வாட்டி எல்லா ஃபோட்டோஸுமே கரெக்டாக அலைன்மெண்ட்டாக இருக்கா, பேஸ் எல்லாமே கரெக்டாக தெரியுதா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. இப்போ ஏதாவது ஒரு ஃபோட்டோ செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிட்டு ரைட் சைடு அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கும். அட்ஜஸ்ட்மெண்ட்டில் இப்போ ஸ்டேச்சுரேஷனை ஃபுல்லாக வந்து -100 கொடுத்துருங்க. உங்களுக்கு பிளாக் அண்ட் ஒயிட்டில் ஷோ ஆகும். இப்போ அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணி அப்ளை டு ஆல்னு கொடுத்துருங்க. எல்லா ஃபோட்டோஸுமே உங்களுக்கு பிளாக் அண்ட் ஒயிட்டில் சேஞ்ச் ஆகிடும். இப்போ ஃபஸ்ட்டு ஃபோட்டோ செலக்ட் பண்ணிட்டு அப்படியே ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணுங்கள். விக்னேட்ன்ற ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து எனேபிள் பண்ணிக்கோங்க. அந்த விக்னேட் ஆப்ஷனை எல்லா ஃபோட்டோஸுமே எனேபிள் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாம் ஆட் பண்ண போகிற அந்த லைட் எஃபெக்ட்லாம் கொஞ்சம் டார்க்காக வந்து ஷோ ஆகும். ஸோ அதனால் எல்லா ஃபோட்டோஸ்க்கும் விக்னேட் ஆப்ஷனை எனேபிள் பண்ணிவிட்டு இப்போ டிக் ஐகானை கொடுத்துட்டு வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துடுங்க. லேயர் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். நான் டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு கிரீன் ஸ்க்ரீன் டெம்ப்ளேட்னு வந்து கொடுத்துருப்பேன். அந்த வீடியோவை டவுன்லோட் பண்ணி செலக்ட் பண்ணிட்டு அதில் இருக்க ஆடியோவை மியூட் பண்ணிக்கோங்க. இப்போ அப்படியே பேக்கில் வந்துட்டு ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் இருக்கும், அதில் ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துட்டு எகைன் பேக்கில் வந்துட்டு அப்படியே ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணுங்கள். குரோமோக்கின்ற ஆப்ஷன் இருக்கும், ஸோ அதை எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ரெட் வந்து ரிமூவ் ஆகிடுக்கும். இப்போ ரைட் சைடு 2 செட்டிங் இருக்கும். ஃபஸ்ட்டில் வந்து 28 இருக்கும், அதை மட்டும் ஒரு 38 அந்த மாதிரி கொடுத்துட்டு இப்போ டிக் ஆப்ஷனை கொடுத்துருங்க. இப்போ வீடியோவை அப்படியே லைட்டாக மூவ் பண்ணுங்கள். ஸோ வீடியோ அப்படியே லைட்டாக மூவ் பண்ணுறப்போ உங்களுக்கு இந்த மாதிரி தான் வந்து இந்த நெக்ஸ்ட் ஃப்ரேம் எங்கே ஸ்டார்ட் ஆகுது அப்படின்றத பாருங்கள். ஸோ இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்தா சேரும், இந்த க்ரீன் வந்து எங்கே முடிஞ்சு நெக்ஸ்ட்டு ஃபோட்டோ ஸ்டார்ட் ஆகுது உங்களுக்கு பிளாக் அண்ட் ஒயிட்டில் ஷோ ஆகும். ஸோ அந்த இடத்துக்கு முன்னாடி லைட்டாக கட் பண்ணிக்கோங்க அந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிட்டு ரைட் சைடு சிசர் ஆப்ஷனை கிளிக் பண்ணி ட்ரிம் டு ரைட் கொடுத்து கட் பண்ணிக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட்டும் அதே மாதிரி மூவ் பண்ணுங்கள். ஸோ மூவ் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு இந்த க்ரீன் வந்து எங்கே முடியுது அப்படின்றத பாருங்கள். ஸோ க்ரீன் எங்கே முடியுதுன்றதை பார்த்துட்டு அதுக்கு முன்னாடி நம்ம வந்து கரெக்டாக கட் பண்ணோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி லைட்டாக வீடியோ வந்து இங்கே மூவ் பண்ணி பார்த்தே கரெக்டாக வந்து ஒவ்வொரு ஃபோட்டோஸுமே கட் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக வந்து ஷோ ஆகும். ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா க்ரீன் வந்து முடியுது. ஸோ அந்த க்ரீன் முடியறதுக்கு முன்னாடி கரெக்டாக வந்து கட் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ தான் நெக்ஸ்ட் ஃப்ரேம் ஸ்டார்ட் ஆகுது கரெக்டாக இருக்கும். கரெக்டாக வந்து ட்ரிம் டு ரைட் கொடுத்து கட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டும் அதே மாதிரி தான் ஒவ்வொரு ஃப்ரேம்ஸுமே கரெக்டாக வந்து முடிகிற இடத்துல அதே மாதிரி கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நமக்கு வந்து நெக்ஸ்ட் ஆட் பண்ண போகிற ஸ்டெப்ஸ் எல்லாமே உங்களுக்கு கரெக்டாக வந்து இருக்கும். ஸோ இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிட்டு ஆல்ன்ற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனல்ஸில் போட எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸும் உங்களுக்கு உடனடியாக வரும். இப்போ எல்லா ஃப்ரேம்லையும் கரெக்டாக செட் பண்ண வாட்டி எக்ஸ்ட்ரா இருக்க பிக்ஸை கட் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி கட் பண்ணிவிட்டு எகைன் வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துடுங்க. இப்போ இந்த வீடியோவை எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் தான் நம்ம க்ரீனை ரிமூவ் பண்ணிவிட்டு கலர்ஃபுல்லாக வந்து மேக் பண்ண போகிறோம். தேவையான குவாலிட்டியில் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தா மட்டும் தான் நாம் யூஸ் பண்ணுற எல்லா ஸ்டெப்ஸுமே உங்களுக்கு கரெக்டாக புரியும். நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டீங்க அப்படின்னா சில டவுட்ஸ் வரலாம். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். இப்போது வீடியோவை எக்ஸ்போர்ட் பண்ண வாட்டி அப்படியே பேக்கில் வந்துடுங்க. பேக்கில் வந்துட்டு இதெல்லாம் சில அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். இப்போ அந்த க்ரீன் ஸ்க்ரீன் டெம்ப்ளேட்டை செலக்ட் பண்ணிவிட்டு லெஃப்ட் சைடு டெலீட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி அதை டெலீட் பண்ணிக்கோங்க. இப்போ எகைன் அந்த ஏதாவது ஒரு ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிட்டு ரைட் சைடு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போய்ட்டு இப்போது ஸ்டேச்சுரேஷனை வந்து உங்கள் ஃபோட்டோஸ்க்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு கலர்ஃபுல்லாக செட் பண்ணிட்டு கான்ட்ராஸ்ட்டும் அதே மாதிரி இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணி அப்ளை டு ஆல்னு கொடுத்துருங்க. எல்லா ஃபோட்டோஸுமே அந்த செட்டிங்ஸ் வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆகிடும். ஸோ இப்போ ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ எல்லா ஃபோட்டோஸுமே அந்த மாதிரி கலர்ஃபுல்லாக செட் பண்ணிடுங்க. ஏதாவது ஒரு ஃபோட்டோஸ்க்கு கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் அதிகமாக இருக்குது அப்படின்னா அந்த ஃபோட்டோவை மட்டும் செலக்ட் பண்ணி அந்த ஃபோட்டோவுக்கு மட்டும் தனியாக போய் அட்ஜஸ்ட்மெண்ட்டில் எது அதிகமாக இருக்கோ அதை வந்து கம்மி பண்ணி செட் பண்ணிக்கோங்க. எந்த ஃபோட்டோஸ்க்கெலாம் செட்டிங்ஸ் அதிகமாக இருக்கோ அதை மட்டும் மாற்றிட்டு இப்போ எகைன் வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். இப்போ நம்ம கடைசியாக எக்ஸ்போர்ட் பண்ண அந்த வீடியோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் இருக்கும், அதில் ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. இப்போ அகைன் வீடியோவை லைட்டாக மூவ் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த மாதிரி தான் க்ரீன் வந்து ஷோ ஆகும். அப்படியே ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா குரோமோக்கின்ற ஆப்ஷன் இருக்கும், அதை எனேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக வந்து அந்த க்ரீன் மட்டும் ரிமூவ் ஆகிருக்கும். இப்போ ரைட் சைடு ஃபஸ்ட்டு அந்த 28ன்ற செட்டிங்கை வந்து 35 அந்த மாதிரி கொடுத்துட்டு இப்போ நீங்கள் லைட்டாக மூவ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வீடியோ வந்து சூப்பராக வந்து கரெக்டாக வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டில் அப்படியே வந்து ஸ்லைட் ஆகிற மாதிரி ஷோ ஆகும். இப்போ எகைன் வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். நான் டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு லைட் எஃபெக்ட் வீடியோவும் கொடுத்துருவேன். ஸோ அதை டவுன்லோட் பண்ணி செலக்ட் பண்ணிவிட்டு அதில் இருக்க ஆடியோவை ஃபஸ்ட்டு மியூட் பண்ணிக்கோங்க. அப்படியே பேக்கில் வந்துட்டு ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணி ஸ்ப்ளிட் ஸ்க்ரீனில் ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. எகைன் பேக்கில் வந்துட்டு அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். பிளெண்டிங் வரும், பிளெண்டிங்கில் ஸ்க்ரீன் கொடுத்துக்கோங்க.
இப்போது நம்ம சாங்ஸை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் யூஸ் பண்ணுற சாங்கோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் வீடியோவாக கொடுத்துருப்பேன். வீடியோவில் இருக்க ஆடியோ தனியாக எடுக்கணும்னா வீடியோவை செலக்ட் பண்ணிவிட்டு அப்படியே ரைட் சைடே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். எக்ஸ்ட்ரா ஆடியோன்னு இருக்கும், அதை கொடுத்துட்டிங்கன்னா வீடியோவில் இருக்க ஆடியோ தனியாக வந்துடும். இப்போ அந்த வீடியோவை லெஃப்ட் சைடு டெலீட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி டெலீட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோ வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ வீடியோவை ப்ளே பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா வீடியோஸ் வந்து சூப்பராகவே நம்ம பிளாக் அண்ட் ஒயிட் கலர்ஃபுல்லாக வந்து எடிட் பண்ணியாச்சு. இப்போ இந்த வீடியோவை எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்ம சேனல்ஸில் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸும் உங்களுக்கு உடனடியாக வரும்.